அன்பு அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 126, நிறை அழிதல். குறள் எண் 1252. காமம் என ஒன்றோ கண்ணின்று என் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எல்லாரும் தொழிலொழியும் இடையாமத்து என் நெஞ்சத்தை ஒருத்து தொழில் கொள்ளா நின்றது ஆகலால் காமம் என்று சொல்லப்பட்ட ஒரு கண்ணோட்டம் இன்றாயிருந்தது என்றார். அதாவது சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். காமம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று கண்ணோட்டம் இல்லாதது. அஃது என் நெஞ்சத்தை நள்ளிரவிலும் ஏவல் கொண்டு ஆள்கின்றது. தோழிக்கு சொல்வதாக அமைந்திருது. காதல், காமம் என்றால் காதல் தான். காதல் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று கண்ணோட்டம் என்றால் இரக்கம் என்று பொருள். காதல் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று இரக்கம் இல்லாதது. அஃது என் நெஞ்சத்தை நள்ளிரவிலும் ஏவல் கொண்டு ஆள்கின்றது. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. காதலை பற்றி, காதலை அவ்வளவு நள்ளிரவிலும் அவளை வாட்டுகின்றது. அந்த காதல் இரக்கம் இல்லாததுன்னு சொல்கிறான். அவன் உண்மையிலேயே காதல் கொண்டுட்டு அவன் புலம்பெயர்ந்து தான் போயிருக்கான். இதற்காக சம்பாதிப்பதற்காக. அதற்கு அவள் தன் தோழியிடம் அந்த அளவுக்கு காதல் அவளை வருத்துகிறது. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் உள்ளது தாங்க அந்த அன்பு, காதல். அந்த மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுது, வேகமாக நம்ம அது பாட்டுக்கு தங்களுடைய இனப்பெருக்கத்தை பெருக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு வாழ வேண்டும். ஒருவன் காதலித்து விட்டு அவளை விட்டு விட்டால் என்ன செய்கிறது? அதனால் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் புலம்பெயர்ந்து செல்கிறான். அதையும் அந்த காதலி என்ன சொல்கிறான்? நடு இரவுல கூட அவன் கண்ணுக்கு வருந்துது என்னைய அப்படின்னு சொல்கிறான். வருத்துது அந்த காதல் அப்படின்னு சொல்கிறான். காமம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று இரக்கம் இல்லாதது. அஃது என் நெஞ்சத்தை நள்ளிரவிலும் ஏவல் கொண்டு ஆள்கின்றது. என்ன அருமை பாருங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ற அந்த குறளை பாருங்க. அதிகாரம் 126, நிறை அழிதல். இது அடுத்தது வான் சிறப்பு. 2வது அதிகாரத்திலே 2வது குறளை, அதிகாரம் 2ல் 2வது குறளை பார்ப்போம். 12வது குறளை பார்ப்போம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அதாவது துப்பார்க்குனா தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உண்பவர்க்கு, துப்பார்க்கு துப்பாய துப்பாய்க்கு துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உண்பவர்க்கு நல்ல உணவுகளை தருவதோடு தானும் உணவாக அமைவதும் மழை என்கிறார். என்ன அற்புதமாக மழையை பற்றி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அதுவும் இல்லை, அவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பை தான் அதிகாரம் வைத்திருக்காங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். இன்றைய மழையிலாம் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் அவர் சொல்கிறாரு. எங்கள் வாரியத்தில் பணிபுரிந்த சிலர் மழை நீரை சேகரித்து அதையே குடிக்கவும் சமைக்கவும் பயன்படுத்துகிறார்கள். மழைநீர் சேகரிப்பை அமைத்து பயன்படுத்தி வருகின்றனர். இன்றைக்கு வரையும் இருக்குங்க, வச்சுக்கிட்டே இருக்காருங்க. பார்க்கலாம், மதுரையிலே பார்க்கலாம். ஒருத்தர் அமைத்து அதை வச்சிட்ருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி எங்கள் வாரியத்தை சேர்ந்தவர் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அமைத்து மழைநீரை பிடித்து அதை குடித்து பயன்படுத்தும், சமையலுக்கும் பயன்படுத்தி வருகிறார். அதாவது இன்னும் ஒன்றையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரிந்ததால் நான் இதை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பென்குயின் என்ற ஆங்கில பொறியாளர் தான்
முல்லைப் பெரியார் டேமை கட்டினார். முல்லைப் பெரியார் அணைக்கட்டை அவர்தான் கட்டினார். அவர் கட்டும்போது இது ஆங்கிலேயர் ஆட்சி. அப்போது காட்டாற்று வெள்ளத்திலோ ஏதோ சில மறுபடியும் அந்த பணம் தேவைப்பட்டது, அழிந்து விட்டது. அது மீண்டும் பணம் தேவைப்பட்டதற்கு ஆங்கில அரசிடம் கேட்டதற்கு, அவ்வளவுதாங்க, நீங்கள் என்ன ஒவ்வொரு தடவையும் கேட்டுகிட்டே இருப்பீங்களா என்று அவரை தள்ளிவிட்டார்கள், ஒதுக்கிவிட்டார்கள். அந்த ஆங்கிலேயன்தான் நம்மளை அடிமைப்பட்டு கொடுமைப்படுத்தினான், அது வேற. ஆனாலும் அந்த ஆங்கிலேயனிலும் நல்லவன் ஒருவன் இருக்கிறான் என்கிறோம். அந்த மாதிரி அந்த பெண்குயில் என்ன செய்கிறார், உடனே அவர் யோசித்து தான் இந்த அணையை கட்ட ஆரம்பித்தார். அங்கேருந்து வரக்கூடிய தண்ணிகள் அப்படியே முல்லைப் பெரியார் டேமில் அணையை கட்டிட்டோம்னா இந்த தண்ணி அப்படியே இவங்களுக்கு பூரா பாசனத்துக்கு பயன்படும். இந்த நிலங்கள்லாம் பாசனத்துக்கு வரும்னு ஒரு நெறியீடு தான் அந்த ஆங்கிலேய பெண்குயின் பொறியாளர் செய்தார். உடனே என்ன செஞ்சார்னா, அந்த ஆங்கிலேய பொறியாளர் பெண்குயின் தன்னுடைய நாட்டிற்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று வந்து இந்த முல்லைப் பெரியார் டேமை கட்டினார். நானும் என்னுடைய சக பொறியாளர்களும் அந்த முல்லைப் பெரியார் டேமை பார்த்திருக்கிறோம். நான் ஒரு விஷயமாக அங்கே போயிருக்கும்போது என்னுடைய பொறியாளர்களும் நானும் அந்த முல்லைப் பெரியார் டேமை பார்த்திருக்கிறோம். அற்புதமாக கட்டியிருக்காருங்க. அதை போய் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது, நல்லா கட்டியிருக்காரு. அந்த பெண் குயினுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, தேனியில் உள்ள மாவட்டங்கள், தேனி மாவட்ட மக்கள்லாம் சிலை அமைத்து அவருக்கு பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள். அந்த பெண் குயில் இல்லைன்னா தேனி மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, அங்கேருந்து தான் நமக்கு வைகை டேம் தண்ணி வருது. இந்த வைகை அணைக்கட்டு மக்கள், அதாவது வைகை அணையை பெரும்பேர் பயன்படக்கூடிய மதுரை மக்கள், ராமநாதபுரம் மக்கள், இவர்களெல்லாம் பயிர் செய்ய வேண்டுமானால் இந்த பெண் குயில் தான் அதற்கு காரணம். முதல்ல தேனி மாவட்டம், அதற்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், இப்படி இருக்கிறது. அந்த ஒரு தன்னுடைய சொந்த நிலத்தை, தன்னுடைய சொந்த சொத்துக்களை வித்துட்டு அந்த அணையை கட்டியே முடிப்பேன் என்ற ஒரு எண்ணிய எண்ணம் ஒரு திருக்குறள் வருது. அந்த திருக்குறளின்படி செய்தவர் அவர்தான் பெண்குயில். மறக்க முடியாத பொறியாளருங்க, ஆங்கில பொறியாளர். ஆங்கிலேயன்தான் நம்மளை அடிமைப்படுத்தினான், ஆனாலும் ஆங்கிலேயனில் ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் பெண்குயில் மறக்க முடியாது. அவருக்கு இன்னும் ஆண்டுதோறும் பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள். அதையும் சொல்லி இந்த நேரம் நான் இங்கே போய் நேரடியாக முல்லைப் பெரியார் டேமே பார்த்துட்டு வந்தேங்க. நேரடியாக முல்லைப் பெரியார் டேமே பார்த்துட்டு வந்தேன் என் சக பொறியாளர்களோட. அதனால் சொல்லுகிறேன், அவன் முல்லைப் பெரியார் தான் இப்படி அருமையாக கட்டியிருக்கான். அது இல்லைன்னா இன்றைக்கி ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அதனால் சொல்கிறேன். அதனால் நாம் நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். இன்று இத்துடன் முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.